முன்னாடிலாம் எந்த ஒரு வேலை பண்றதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பண்ணேன். பட் இப்பல்லாம் எவ்ளோ சீக்கிரமா அதெல்லாம் ஏற கட்டிட்டு போணும்னு இருக்கு. அது ரீசன் என்னன்றதே தெரியல. இன்னைக்கும் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, எவ்ளோ சிம்பிளஸ்ட்டா பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணேன். ரீசென்ட்டாவே மொபைல்ல நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். பிகாஸ் வீட்ல இருக்கிற நெறைய வேலைகள் வந்து ஸ்லோ டவுன் ஆகுற மாதிரி இருக்கு. முன்னாடிலாம் வந்து பாத்திரம் கையோட எடுத்து வச்சிருவேன் சமைக்கும்போதே. பட் இப்பல்லாம் அது லெஃப்ட் அவுட்டா இருக்கு. இன்னைக்கு நான் காஃபி போட்ட விதத்த பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நியூ வீடு வெக்கேட் பண்ணி நம்ம ஷிஃப்ட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த லெவல்ல தான் இருந்தது. கிட்டத்தட்ட இடமே இல்லை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இடத்த ஒதுக்கிட்டு அங்கங்கே காஃபி போட்டேன். ப்ளஸ் இதில் எனக்கு ரொம்ப ஹிட்டான விஷயம் என்னன்னா, சுகர் டப்பா எடுத்து பார்த்தா சக்கரை சுத்தமாக இல்லவே இல்லை. முன்னாடிலாம் அந்த மாதிரி இருந்தால் கையோட ரீஸ்டாக் பண்ணிடுவேன், ரீஃபில் பண்ணி வச்சிருவேன். பட் இன்னைக்கு நான் அதை சுத்தமாக பண்ணவே இல்லை. அதை நான் வீடியோ பார்க்கும்போது ரியலைஸே பண்ணேன். டேரெக்டாக பவுச்லேருந்து எடுத்து போட்டுட்டு ரீஃபில் பண்ணாமலே வச்சுட்டேன். இது டெஃபினட்டாகவே எனக்கு அலாமிங்காக இருந்தது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ குட் சைன் டு ரன் அ ஃபேமிலி. எனக்கு அது வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக தோணுச்சு. ஸோ அதனாலே நீ காஃபி குடிச்ச கையோட ஒரு சில விஷயங்கள் யோசிச்சுட்டே இருந்தேன். தப்பு பண்றதோ ட்ராக் மாறுறதோ தப்பே கிடையாது. பட் அது தப்புன்னு தெரிஞ்சு அதை கண்டினியூ பண்றது தான் தப்பு. நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணுமோ அதே இடத்துல நின்று கேட்சப் பண்ண எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் காஃபி கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது. பட் நாட் டுமாரோ. இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.